ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, வாட் ஐ ஈட் இன் அ டே மை பேபி. இன்றைக்கி என்னோடய பாப்பா வந்து என்ன சாப்பிட போகிறா அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஃபுட் வந்து பாப்பாவுக்கு நான் மார்னிங் வந்து தோசையும் தேங்காய் பால் அரைச்சி ஊற்றிட்டு லைட்டாக நாட்டு சக்கரை மட்டும் நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் அதுதான் பாப்பாவுக்கு கொடுக்க போகிறேன். அதுக்கு ஃப்ரெஷ்ஷான கோகனட்டில் துருவி எடுத்துகிட்டு அதை கிரைண்ட் பண்ணி அதுலேருந்து பால் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதில் வேணும்னா நாட்டு சக்கரை லைட்டாக ஆட் பண்ணிக்கங்க. நல்லா கீ ஊற்றி தோசை வந்து போட்டுட்டு அதில் ஊற வச்சுட்டு பாப்பாவுக்கு வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஊட்டி விட்டுருவேன். ஸோ மார்னிங் வந்து பாப்பா வந்து அதை இன்னும் நீங்கள் பார்ட் 1 வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுத்துட்றேன். இப்போ செக் பண்ணி பார்த்துக்குங்க. பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோசை வந்து எடுத்துகிட்டு வந்து அவள் கையில் கொடுத்தேன். கேட்டுக்கிட்டே இருந்தானு அப்படியே பிச்சு கொதறிட்டான் அந்த தோசையை. பாருங்கள் எப்படி விளையாண்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த தோசையை வச்சுட்டு அவள் கையில் எப்போவுமே இந்த மாதிரி தோசை ஏதோ ஒன்று சுட்டேன்னா ஒன்று கொடுத்துருவேன். ஒன்று கொடுத்துட்டு நான் பக்கத்துலேயே இருப்பேன். அவள் எப்படி சாப்பிட்றா என்னென்னு வாட்ச் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானும் ஊட்டி விட்டுருவேன் பாப்பாவுக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து ஒரு 10 மணிக்குள்ளே சாப்பிட்ருவா. ஏன்னா அவள் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 8 மணிக்கு எந்திரிப்பா. 8 மணிக்கு எந்திரிச்சிட்டு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டுருப்பா. அப்போ மறுபடியும் தூங்குவாள். மறுபடியும் தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் நான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஊட்டி விட்டுருவேன். ஸோ அவள் வந்து பார்த்திங்கன்னா அவளோட ரொட்டீன் வந்து அவள் தூங்கும்போது வந்து நம்ம தூக்கத்தில் இருக்கா, சரி ஊட்டி விட்டுட்டு தூங்க வைக்கலாம் அப்படின்னாலாம் என் பாப்பா வந்து ஒத்துக்கவே மாட்டா. தூக்கம் வந்துருச்சுன்னா தூங்கியே ஆகணும்னு சொல்லி அழுவாள். அதுக்கப்புறம் வந்து ஊட்டி விட்டால் நல்லா சாப்பிட்டுப்பாள். ஸ்நாக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து மாதுளம்பழம் வந்து நான் ஃப்ரூட் பில்லரில் போட்டு கொடுத்துருந்தேன். நல்லா சாப்பிட்டுக்குவாள். ஸோ இந்த மாதிரி பில்லரில் போட்டு கொடுக்கும்போது நம்மளுக்கு பயப்படாமல் இருக்கலாம். அந்த ஜூஸி மட்டும் நம்ம பாப்பா வாய்க்குள்ளே போகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வெளியே இருக்காங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாமே பாப்பாவை வந்து கொஞ்சிறக்க வந்துடுவாங்க. ஸோ பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு ஆக்சுவலாக கீழே 2 பல் இருக்குது. மேலே ஒரு பல் லைட்டாக முளைச்சிருக்கு. ஸோ அதை தான் வந்து பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்கன்னா பாலாக்கு கீரை. ஸோ பாலாக்கில் வந்து பார்த்திங்கன்னா கீரை மாதிரி செஞ்சு கொடுக்கலாம், கீரை சாதம் மாதிரி செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ரொம்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. நான் எப்போவுமே வந்து ஒரு ஃபுட் இப்போ இன்றைக்கி அவளுக்கு என்ன கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா முன்னாடி நாளே வந்து ப்ரீ பிளான் பண்ணி வச்சுட்டு தான் நான் எப்போவுமே ப்ரிப்பேர் பண்ணுவேன். அதுக்கு தேவையான பொருளும் முன்னாடி நாளே வாங்கிட்டு வந்துடுவேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாலக்கீரையை நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுட்டு பாசிப்பருப்பு எடுத்து அதை வாஷ் பண்ணி போட்டுட்டு அதில் வந்து லைட்டாக ஒரு சீரகம், ஒரு பூண்டு, கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் 2, 3 போட்டுட்டு அந்த கீரையை போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு பிஞ்ச் அளவு வந்து சால்ட் ஆட் பண்ணிட்டிங்கன்னா நம்மளுக்கு கீரை வந்து நல்லா ரெடி ஆயிடும். இது அப்படியே அரைச்சி கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம். இல்லாட்டி நான் ஆல்ரெடி சாதம் வச்சுருந்தேன், அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சி கொடுத்துடலாம். லைட்டாக மேலே கீ ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப அயர்ன் நிறையா இருக்குது. கீரை வந்து இப்போ ஸ்டார்டிங்கில் குழந்தைக்கு என்ன கீரை கொடுக்கலான்னு யோசிச்சுட்ருக்கீங்கன்னா தாராளமாக பாலக்கீரையிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் அதில் நிறையா சத்துக்களும் இருக்குது. வீடியோவை முழுசாக பாருங்கள். நான் நிறையா டிப்ஸோடு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவோட கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், விளையாடிட்டுருப்பேன். அப்புறம் விளையாடிக்கிட்டே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவள் கொஞ்சம் நேரம் தூங்குவா. அப்புறம் நான் கொஞ்சம் நேரம் தூங்குவேன். இப்படியே எங்களோட டே போகும். அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அக்கா வந்து வந்திருந்தாங்க. வேதன்சிகா, அங்கே பாரு, அக்கா உனக்காக ஸ்ட்ராபெரி வாங்கிட்டு வந்திருக்கு. ஸ்ட்ராபெரி பெனவியக்கா இந்தா சாப்பிடு. வாங்க அவளே சாப்பிடுவா. கையில் கொடு. சாப்பிடுடா, சாப்பிடு. அது பிடிக்க தெரியுதா இன்னும் உனக்கு? சாப்பிடு. பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி அவளே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் டேவும் நான் கொடுத்தேன். அப்போவும் வந்து சாப்பிட்டா. ஸோ இதில் ஸ்ட்ராபெரி வந்து நான் ஏன் அப்படியே கொடுத்தேன்னா இதில் பெருசாக கொட்டை அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ அவங்க வந்து ச்சியூ பண்ணி சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து பாப்பாவுக்கு வந்து கொடுத்துருந்தேன் கையில். அப்புறம் பாப்பா கூட கொஞ்சம் நேரம் விளையாட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டின்னருக்கு வந்து நான் பாப்பாவுக்கு என்ன கொடுத்தேன்னா ஒரு பேரிச்சம்பழமும் ஒரு பாதாமும் ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன். அதை அப்படியே அந்த பாதாமோட தோல் எடுத்துகிட்டு வாட்டரோட ஆட் பண்ணி மிக்சியில் அரைச்சிட்டு ஓட்ஸு வந்து தண்ணி ஊற்றிட்டு ஓட்ஸை சுடு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆல்ரெடி அரைச்சேன்ல அந்த பேஸ்ட் அதில் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டேன். இதில் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேணாம். இதுலேயே லைட்டாக கீ ஆட் பண்ணிக்கிறதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம்தான்.
ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான டின்னரும் பாப்பாவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பாப்பா இன்னும் இந்த அளவுக்கு சாப்பிடல ஓட்ஸ் அப்படின்னா நீங்கள் இதுவே ஓட்ஸை வந்து வறுத்து அரைச்சி அதை வந்து அதுக்கப்புறம் வந்து கூழ் மாதிரி கிண்டி கூட கொடுக்கலாம். இந்த மாதிரியே ப்ராசஸில் பண்ணி கூட நீங்கள் கொடுக்கலாம். அப்புறம் பாப்பாவுக்கு வந்து நல்லா ஊட்டி விட்டுட்டு எங்களோட டின்னரும் பாப்பாவோட டின்னரும் வந்து முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.